Welcome to Thanks Abhishek. Today is what to this to video guys. And after long years, long months, you can see this to video and a big this to video, yeah. I am ready to come to this to video with thanks to guys. அண்ட் கைஸ் இப்போது ரீசெண்டாக லீவ் விட்டுறதுனால கொஞ்சம் பெரிய வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அதுவும் இப்போ என்னன்னா நேற்று நான் மேக்கப் வீடியோ போட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ ரொம்ப இது இந்த பெரிய வீடியோ எடுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இப்போ தான் எடுக்கிறேன். ஸோ டோன்ட் கோபப்படாதீங்க, ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், டுடே வாட் ஐ கேன் tell about most my everyday skincare routine, morning to and evening and night. These 3 tips I'm not to forget this to my anytime and anywhere to go. So guys, my morning routines what is no, I am early to bath and குளிச்சுட்டு கவரமாக பாத் பண்ணிவிட்டு அண்டு நான் எப்பவுமே நான் ஃபேஸ்க்கு போட்டே இருப்பேன். அது என்னென்னா சன்ஸ்க்ரீன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ கைஸ். சன்ஸ்க்ரீன் வந்துட்டு லாட் அஜிகஸ்டாக போட்டு அப்படி ஜஸ்ட் ஃபேஸ் அண்ட் நெக் டு பாடி. ஸோ சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா வின்டர் சீசன் தானே போடக்கூடாது, விட்டுருவீங்க. போட்டு தான் ஆகணும். ஸ்கின் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒன்றுமே இல்லை, அந்த சன்ஸ்க்ரீனோட ரொம்ப ஃபேமஸான சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் நல்லா என்னோட டார்க்காக அந்த ஸ்கின்னை எல்லாம் லைட்டாக காமிச்சிச்சு. எப்படி தானே கேட்குறீங்க? நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனை இப்போ ரிவீல் பண்ணுறேன், பார்க்கலாமா? எஸ் கைஸ், திஸ் இஸ் வை மை கண்ட்ரூஸ் திஸ் சன்ஸ்க்ரீன். திஸ் ஆல் ஸ்டின்ஸ் டூ டைப்ஸ். ஸோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஜெல் சன்ஸ்க்ரீன் 50++ இருக்குது. இது வந்துட்டு ஜெல் டைப் தான், நல்லாவே சன்ஸ்க்ரீன் நல்லா யூஸே ஆகுது. இது நான் வந்துட்டு தினமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்னோடய ஸ்கின்னை வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக காமிக்குது. அதுவும் என்னன்னா நான் ஸ்கூல் டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் போட்டால் ஈவினிங் நல்லா கருப்பாக வரும் இல்லையா? ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா என் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் போட்டப்போ என் ஸ்கின் நல்லா ஒயிட்டாக காமிக்கும். அதுவும் என்னன்னா என் சன்ஸ்க்ரீனோட ரொம்ப ஸ்பெசிஃபிக் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதுவுமே இல்லை, பிக்மெண்டேஷனும் காமிக்காது, ஒரு ஆயிலி கூட இல்லை. ஸோ இது ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், பிளாக் ஸ்பாட் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா என் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம், மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம். என் சன்ஸ்க்ரீனுக்கு அவ்வளோ ஃபேவரட் ஆகுது. அதுவும் என்னென்னா என்னோடய சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ரொம்ப ஃபேவரெட்டு. இதை நான் வந்துட்டு அப்ளை பண்ணும் போதே நல்லா எனக்கு இதை காமிச்சு. எனக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிம்பிள்ஸ் எனக்கு ஃபுல்லாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இங்கே ஃபுல்லாகவே இருக்குது, கை வச்சா கூட போகாது, அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு. ஸோ இதுக்கு என்னடா பண்ணலாம் யோசிக்கும் போது சன்ஸ்க்ரீன் இதை சூஸ் பண்ணால் இது நிஜமாலே வந்துட்டு பிம்பிள்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ ரொம்பவே நல்லா என்ன சொல்கிறது, ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அவுட்புட்டாகவே நல்லாவே காமிக்குது. அதனால் இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆப்ஸும் அவைலபிளாகவும் இருக்குது. இப்போ சம்மர் சீசனால் சன்ஸ்க்ரீன் ரொம்பலாம் லாஜிக்காக ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ சன்ஸ்க்ரீன் இப்போ நல்லா ஆஃபராக போயிட்டே தான் இருக்கும். ஸோ மறக்காம சன்ஸ்க்ரீன் பண்ணி பயப்படி வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஸ்கின் தான். என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் ஸ்கின்னு. ஸோ ஸ்கூல் படித்த டைம் எல்லாமே எனக்கு ரொம்ப இந்த பிம்பிள்ஸு இதோ வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப ட்ரை ஆகி ரொம்பவே அந்த மஃப்ளஸ்லாம் ஆகி எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்கின்னெல்லாம் ஆகிலாம் கேட்பாங்க ஏன்னா பிம்பிள்ஸ் ஆகுது என்ன பண்ண யோசிக்கும் போது ரொம்ப திங்க் பண்ணேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ண யோசிக்கும் போது கரெக்டாக நெட்டில் நான் சூஸ் பண்ணும்போது செப்ஜூலாம் நான் வந்துட்டு இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறேன். செப்ஜூலாம் வந்துட்டு இந்த க்ரீம் யூஸ் பண்ணேன், பிம்பிள்ஸ் க்ரீம். ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ஆயில் ஸ்கின்காரங்களுக்கு ஆயில் ஸ்கின் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப பிம்பிள்ஸ்லாம் வரும். பிம்பிள்ஸ் எதுக்காக, சம்மருக்கு ரொம்ப வாட்டர் குடிக்காமல் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி எனக்கு வந்துச்சு. இதை வந்து சேனலுக்கு ஆசிட் நியூட்ரோஜன் ஜெல் போட்டுக்குது. அதுவும் எல்லாம் ஜெல் ஃபார் பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னிஸ். ஸோ ஆக்னிஸ்லாம் வந்துட்டு நம்மள வரும் பார்த்திங்களா, மறுபடியும் வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த டைம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்கின் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் இந்த சந்தனம் போட அது போட சொல்லுவாங்க, நிறைய பேர் சோம்பேறித்தனமாக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் இந்த க்ரீம் பை பண்ணி வாங்க, நிஜமாக ஐ எம் டேக்கிங் டு. ஸோ எனக்கு பிடிச்ச இதோட க்ரீமே நல்லா ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. இதை அப்ளை பண்ணும்போது ஜெல் டைப்பாக தான் இருக்கும். ஸோ ஈவினிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த க்ரீம் போட்டுருவேன். ஸோ க்ரீம் போட்டு நைட்டு படுக்கும்போது வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஏர் ஜெல் போட்டுருவேன். ஸோ ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரியே முக்கியமாக 5 டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வந்துட்டு இழுக்கக்கூடாது, டச் பண்ணி நம்ம எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சும்மா தொடக்கூடாது ஃபேஸை. பிம்பிள்ஸ் இருந்தால் சரி, பிம்பிள்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, தொடக்கூடாது, ஏன்னா பிம்பிள்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணி ரொம்ப சுற்றக்கூடாது, ரொம்பவே நம்ம சொல்கிறது சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், நம்ம இது ஒன்றும் ஆக சொல்ல முடியாது. அதுக்கு சன்ஸ்க்ரீனோட பேக் ப்ரொடெக்ஷனை வந்துட்டு காமிச்சுன்னு சொல்லிட்டு இதுதான். அண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது வந்துட்டு ஃபேஸ் வந்து ட்ரையாக அண்ட் ஃப்ரிஸ் செய்யணும். அண்ட் நெக்ஸ்ட்டு 5 ஸ்டெப் இது தான். ஸோ வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்கின் கேர் நைட் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈவினிங் என்ன ஸ்கின் கேர் பண்ணிங்களோ அது கொஞ்சம்
தனியாக மீன்ஸ் தனியாக தேவையில்ல, வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணிடணும். ஸோ வாஷ் பண்ணிட்டு அண்டு ஸ்கின் கேர் பண்ணிட்டு லிப் பாம் போட்டு தூங்கிடும். ஆனால் கைஸ் லிப் பாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. லிப் பாம் பார்த்தீங்கன்னா இதான் லிப் பாம் சொல்கிற முடியாதுல, காமிக்கிறேன். ஸோ கைஸ் லிப் பாம் பற்றி சொல்ல பார்த்தீங்கன்னா லிப் பாம் பற்றி இதுதான் விஷ்கேரோட க்ரீப்பே லிப் பாம் டீனா 50++ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டர் ஸ்பேஷட் இருக்குது, செரமஸ் கோச்சிக் ஆசிட் சினிமா ஷேடு எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஷேட் தான், பார்க்க நல்லா பிங்க் ஷேடு மாதிரி தான் இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா யூஸாக தான் இருக்கும். இது ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்ம ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸை ட்ரையாக பார்த்துக்கோ, வின்ட்ரு சம்மர் சீசன்லையும். எஸ் ஸோ கைஸ் இதை யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஸ்கின் இதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இதை பீட்ரூட் இதில் போட்டுக்கிறதுனால இதில் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே ஃபேவரட்டான பீட்ரூட் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா. ஸோ பீட்ரூட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சூப்பராக, அதே மாதிரி இதை லிப் பாம் சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக லிப் க்ளோஸ் பண்ணி காமிக்குது பார்த்தீங்களா, சூப்பராக. ஸோ கைஸ் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் பார்த்திங்கன்னா ஒன்று தான், அந்த ஒன்று தான் போதும். அது என்னோடய ஆயில். ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி ஒன் சண்டே டியூஸ்டே ஃப்ரைடே ஐம் ரியலி ஐம் நாட் ஃபர்காட் திஸ் டூ. ஸோ கொஞ்சம் இதாகுது, கொஞ்சம் பேனிக் ஆகுது, டோன்ட் ஃபர்கெட். ஸோ கைஸ் என்ன ஆகுதுன்னா ஐ எம் ரியலி நாட் ஃபர்கெட் திஸ் டூ வீக்லி ஒன்ஸ் டு அப்ளை திஸ் டூ ஆயில் இன் மை ஹேர். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு இதை அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ ரொம்பவே எனக்கு என்ன சொல்கிறது, இந்த ஆயில்னால இந்த ஆயில் தான் பெஸ்ட்டு, இந்த ஆயில் தான் ரொம்ப க்யூட்டஸ்ட்டு, இந்த ஆயில் தான் ரொம்ப எனக்கு இது சொல்கிறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை தினமுமே கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ வந்துட்டு சண்டே டியூஸ்டே ஃப்ரைடே கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சீரம் மாதிரி இந்த ஆயில். ஸோ இந்த ஆயில் அப்படியே அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ ஷாம்பு நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணி ரோஸ்மின் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். ரோஸ்மின் வாட்டர் ஹோம்மேட் தான் ரெடி பண்ணுறேன். ரெடிமேடாக சூப்பராக இருக்குது, நல்லா ஹேர் கொடுத்தா யூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு ரோஸ்மின் வாட்டர் தினமே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நல்லா பேபி ஹேர் க்ரோத் ஆகுது, பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கே. ஸோ அது என்ன ஆயில்னு கேட்குறீங்க? எஸ், ஸோ திஸ் இஸ் மை லாவெண்டர் ஆயில். இது வந்துட்டு மீஷோ தான் பை பண்ணி வாங்கினது இல்லையா. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 190 தான். ஸோ நான் போன வாட்டி வாங்கினது இப்போ ஆயில்கள்லாம் இதுவாக தான் இருக்குது, இவ்வளோக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை அப்ளை பண்ணுறேன். இது வந்துட்டு ஸ்மெல் யூஸ் ஆகும். ஸோ ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பியூர் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தான் இருக்குது. ஸோ டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் லைட்டாக கொஞ்சம் நம்ம கப்பில் கோகோனட் ஆயில் போட்டு இது மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் வச்சுக்கோங்களேன், நல்லா நம்ம ரூட்டில் வந்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். எனக்கு நல்லாவே காய்ஸ் இது ஹேர் நல்லா க்ரோத்தாகவும் ஆச்சு, பேபியாக நல்லா க்ரோத்தாக தான் ஆச்சு, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். எஸ் காய்ஸ், திஸ் இஸ் லாஸ்ட் வீடியோ அண்டு காய்ஸ் சாரி ஃபார் திடீர்னு இந்த வீடியோ எடுக்க கொஞ்சம் பேனிக்கு, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஹேர் கேர் ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸு. அப்புறமா வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் மேக்கப் வீடியோட வரேன், ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு அந்த வீடியோ பற்றி சொல்கிறேன். இப்போ சொல்லணுன்னா இப்போ லீவில் டைம் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ டுமாரோ நாளைக்கு கூட தான் வரும், ஓகேவா. டோன்ட் ஸ்கோல்டு மீ அண்ட் டோன்ட் ஆர்கியூ வித் மீ, ஓகேவா. அண்ட் காய்ஸ் குட் அண்டு சொல்லி ஆகும் என்னன்னா, நேற்று நான் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ன சொல்கிறது, கட் பண்ணி தான் எடுத்தேன். இப்போ கூட கட் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதே கொஞ்சம் இங்கே மெஸ்ஸியாக டைம் எங்கேயோ ஒன்று பாக்ஸுக்கு சொல்லி இது எடுக்கிறதா இப்படி வச்சு ஃபோன் எடுக்கிறதா இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் இதாகுது, தப்பாக இருந்துச்சாதீங்க. நான் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது ட்ரெண்டாக ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணல, சும்மா நான் எப்போயோ வாங்க ஃபவுண்டேஷன் வந்துட்டு அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்குறேன், யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். போன வீடியோவில் வந்துட்டு இது இருக்கும், அந்த ஃபஸ்ட் டைம் 2023 அப்போ போட்டது, அரௌண்ட் 2024, 2025, 2026 அப்போ இந்த 3 இயர்ஸாக அந்த யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை யூஸ் பண்ணுற என்ன பெனிஃபிட்ஸ் நிஜமாக சொல்கிறேன் கைஸ். அந்த கில்ட்ரு வந்துட்டு நான் ப்ரொமோஷனுக்காக பண்ணல, ப்ரொமோஷனுக்காகவும் இருக்குது அந்த கைஸ். அந்த யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நல்லா கில்ட்ராக காமிக்குது. நான் காலையில் போட்டதும் நைட்டு வரைக்கும் ஸ்டே ஆகுது, அந்த கில்ட்ரை வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இதாங்க இந்த கில்ட்ரு, ஐகானிக் கில்ட்ரு. இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இது ரொம்பவே திக்னஸ்ஸு நல்லாவே காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சுக்கும். இது வந்துட்டு ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் போட்டு தான் அதை அப்ளை பண்ணணும். ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஆயில் டார்க் ஷேடு, ஃபேர் ஸ்கின்னு, டல் ஸ்கின்னுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். உங்களுக்கு டே டைம்ஸு நைட் டைம்ஸ் சரி ரொம்பவே ஃபேர்வலாக சூப்பராகவே இருக்கும்.
ஸோ எனக்கும் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இதில் அவ்வளோ க்யூட்டஸ்ட்டாக ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே இது எனக்கு எடுத்துக்க வைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா என் ஸ்கின்னுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. எப்போ வாங்குறது எவ்வளோ காலி பண்ணிட்டுங்க. ஸோ இதை அவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணுறதுனால இது என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிளிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்ளை பண்ணாலே அது நல்லா கிளிட்டராக காமிக்கும். அந்த அப்ளை பண்ண ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷாக அதில் கிளிட்டராக காமிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளிட்டராக காமிக்கும் உங்களுக்கே. அண்ட் நெக்ஸ்ட் கைஸ் இதில் ட்ராவல் ஃப்ரெண்டில் கூட இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இது மிஷோவில் தான் வாங்கினேன் 180 ருபீஸில். முன்னே வாங்கினது 2023 எப்போ வாங்கினது. இன்னும் பத்திரமா வச்சு சேவ் பண்ணி இந்த வீடியோஸ் போட்டுட்டு இன்னும் நான் பத்திரமாவே சூப்பராக இருக்குது அவ்வளோவா. ஓகே கைஸ், பாய் பாய், see you next video.